வணக்கம். இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு, மாநகராட்சியோட பஸ் ஸ்டாண்டு, புறநகர் பேருந்து நிலையம், மொபசல் பஸ்ஸு. இந்த பக்கம் இருக்கிறது நகர பேருந்து, டவுன் பஸ்ஸு. இங்கே கொஞ்சம் நல்லா வசதியாக தான் இருக்குது இடங்கள்லாம். இன்னும் 2, 3, 4, 5, 6 அடுக்குகளை கொண்ட இடமா தான் இருக்குது. ஆட்டோ நிற்குது, எல்லாமே நிற்குது. ஆனாலும் இப்போ தமிழ்நாடு அரசு எல்லா பஸ் ஸ்டாண்டு, மாநகராட்சி பஸ் ஸ்டாண்டுகள்லாம் புதுப்பிக்க ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் என்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. பட் இங்கே எல்லோரும் லோக்கலில் பேசிக்கிறாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டானது இதுக்கு போக போகுது, அங்கே போக போகுது, இங்கே போக போகுது, 4-5 இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த போட்ட ஃபண்டு இங்கேயே இவங்க இன்னும் இதெல்லாம் மாடரேட் பண்ணி நல்ல நவீனமாக கட்டினா மக்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பழக்கமான இடமா போயிடுது. ஆனால் அரசாங்கத்தோட பாலிசியில் நம்ம தலையிட முடியாதுங்கிறது ஒரு பக்கம் உண்மை தான். இருந்தாலும் மக்கள் மறுபடியும் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி பக்கத்து ஊர்களில் இந்த பக்கம் கிழக்க மேற்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம்டாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ நூற்றாண்டு விழாவுக்காகவும் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறப்பெல்லாமும் பேசுகிறாங்க. நம்ம இது கட்சி சார்பாக பேசலை. நமக்கு எல்லா கட்சியும் நமக்கு ஒன்று தான். பொதுமக்களுக்கு வசதிகளை நல்லா செஞ்சு கொடுத்தாலே போகிறோம். இந்த இடம் நல்லா வசதியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே இடித்து அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பக்கத்தை கடைசியாக டவுன் பஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே இங்கே இருக்கிற இடம் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு. இது என்னங்கிறது கன்ஃபார்ம்டு நியூஸ் தெரியல. போக போகிறதுங்கிறாங்க. இது காலை வேளையில் எடுத்த ஒரு வீடியோ. இது அரசாங்கமும் இங்கே லோக்கல் மாநகராட்சி நிர்வாகமும் நம்ம எம்எல்ஏ மற்றும் அனைத்து நம்ம கும்பகோணத்தை சேர்ந்த மரியாதைக்குரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே இது பண்ணால் அது அவங்களோட பாலிசிஸ் என்னங்கிறது தெரியாது. நம்ம அதில் தலையிட முடியாது. அரசாங்கம் சொல்கிறது நம்ம கட்டுப்பட்டு இது நகர பேருந்து இடம் இங்கே விஸ்தாரமாக தான் இருக்குது. இங்கே பழகி போயிடுத்து. என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. பொறுத்துன்னு பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் நம்ம எங்கே போட்டாலும் நம்ம போக தான் போகிறோம். ஆனாலும் இங்கே பழகின இடமா இருக்குங்கிறதுனால தான் இது பல பேருடைய விருப்பமாகவும் இருக்குது. துறை நிறைய இருந்தால் மன்னிச்சுக்கணும், யாரையும் குறை சொல்கிறதுக்காக எழுதலை. அப்படியே பழகிட்டோம். பஸ் ஸ்டாண்டுன்னு இங்கே பழகிட்டோம். அதனால் இது போடப்பட்ட ஒரு வீடியோ தானே வெளியே. எல்லாருமே நமக்கு வேண்டியப்பட்டது தான். பொதுமக்களுக்கு எல்லாருமே நன்மை செஞ்சுட்டுருக்கா, செய்யணும். இதுதான் நம்மளோட பிரார்த்தனை. தேங்க்யூ வெரி மச். புதிய பஸ் ஸ்டாண்டு மாறப்போகிறதா?